இதுல முக்கியமான தகவல் என்னன்னா, நாம இனி வரும் காலங்கள்ல நிழல் முழு தன்மை அப்படின்றதுதான் பார்க்க போறோம். அதாவது ஒரு மனிதனுடைய நிழல் தன்மை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹாலின்றது ஒரு மலர் இருக்குன்னா, பொறாமை குணம்ன்றது நிழல் தன்மை. அது முழு தன்மையா மாறும்போது, மிகப்பெரிய அளவுல அவனுக்கு பிரபஞ்சத்தினுடைய பேரன்பா மாறுறார். அப்ப அந்த ஹாலி மலர் எப்பயுமே பேரன்பா தான் இருக்குது. இவரு ஹாலி மனநிலையிலே பேரன்பா இருக்கக்கூடியவர், இருக்க வேண்டியவர். ஆனா, இப்ப தற்காலிகமா என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு ஒரு நிழல் தன்மை உருவாகி மற்றவர் மேல பழி பழி கொள்ளுதலும், அப்புறம் பொறாமை குணம் கொள்வதும் இருக்கிறார். அப்போ அவருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மலரை, அந்த ஹாலி மலரை இருக்கும்போது, அவருக்கு முழுவதுமான ஒரு தன்மை அவன் முழு மனிதனாக மாறுகிறார். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நிழல் தன்மைன்னு சொல்லும்போது, அவருடைய ஷேடோ கேரக்டர். அப்போ இங்க ரெசனன்ஸ்ன்றது என்னன்னா, ஹாலி ரெசனன்ஸ் என்னன்னா, இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னன்னா, இவரு பொறாமை குணமா இருக்கிறாரு. முழு தன்மையில அவரு பேரன்பா மாறணும். இவர் பொறாமை இருக்கிற நபர் நேரா போயிட்டு ஹாலி ரெமெடி எடுக்கும்போது முழு தன்மையா மாறுறார்.